கை கட்டி வாய்ப்பத்தி கத்திரிக்கா தொட்டத்திலே கத்திரிக்கா முத்திகாரே தவறை செய்வது மனித இனம், செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை குணம் சொல்லுவாங்க. தவறை செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது. செய்தது தவறு மனசால் நினைச்சத போது மீண்டும் தவறு யாரும் மன போறது கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் மனுஷனா பொண்ணு மொத்த எதிரி யார் தெரியுமா? பாவம் தான் சாமி. பாவத்தால ஒரே ஒரு மயிர் இழை கூட ஒண்ணு பண்ண போறது கிடையாது. இதே நிதானம் அமைதி பொறுமை இருந்ததுன்னா மயிர் இழையினால மலையை கூட கட்டிடலான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்படியே சொல்லியிருக்கிறார். கோவப்பட்டா மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னு செய்ய தாண்ட மாதிரி பாரு. முட்டை வச்சு போதியா? ஆமா முட்டை தானே ஆய வச்சு மேல நல்லமா பத்துக்குது. அடி அடி படையெடுத்தானு தெரியல. விடுடா சீரியாத தூத்துவாத கேரி முடிஞ்சா சூத்து என்னடா காட்டாமல் கேக்குற? ரெண்டு பேரும் இருக்கிற யாரு கேக்குற? காவல்கார உன்னதான கேக்குறேன். என்ன கேக்குற? கால தாமதம் என்ன? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? தகுந்த பதில சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? என்னட்ட சொல்லணும். யார் சொல்றது? நீதான்டா சொல்லணும். நான் தான் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? எஜமான் ஏன்டா சொல்லணும்? சொல்றேன் நீ. டேய் அவனை கேளு. வாடங்க அவனை கேளு. வாடங்க அவனை கேளு. அவனை கேளு. அவன் என்ன அவன் மயிறு போடுங்க. அம்மா நீங்க நேற்று கட்சியும் இருப்பா. நான் மொத்தம் மெண்டலா கழிச்சா நீ பக்கத்துல இருக்க வேண்டிய மொத்தம் இங்கே தான் சேர்த்து. அப்பா நீ மெண்டல லூசுன்றியா? கேள்வி கேட்டு பதில் சொல்றது வந்தோன்னா கால் கம்பத்துக்கு எவன் பதில் சொல்லிருச்சா? என்ன நேரத்து கேள்வி வாங்குறீங்க? என்ன நேரத்து கேள்வி வாங்குறேன்? நம்ம காவல்கார நாய் ஆமா வந்து தெரியும். என்னத்துக்கு காலதாம நீ ஏன் கேக்குற? இப்போ சொல்லு என்னத்துக்கு கேக்குற? எனக்கு முன்னதாக உனக்கு முன்பதான் வர வேண்டிய நான் வரல. உன் எவன் மயிறு போடுங்க சொன்னா அவன் என்ன கேள்வி வைப்பா? என்ன கேள்வி வைப்பா? காவல்காரன் சபைக்கு முன்னதாக ஓடி வந்து சபையை அலங்காரம் செய்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய நீ நானே வரல. உன்னையும் வர சொன்னா யாரு வர? அண்ணாச்சிமா கேள்வி கேட்டுற அது பதில் சொல்றது எம்மா நேரம் ஆகுது தெரியுமா? பதிலுக்கு நேரமா? இப்ப அதுக்கு மாற நான் கேள்வி வர நீ பதில் சொல்லு. நான் யாருன்னா என் ஜாமானாரு எஜமானாரு. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு. அப்புறமா நட்டி நான் வாங்கிக்கிறேன். நீங்க ராவு புள்ள கூட வாங்குறேன். ஆமா என்ன என்ன நீ கேட்க போற? என்ன இல்ல புண்ணாக்கு இல்ல. சரி உட்காரு. கேள்வி கேட்காம பதில் சொல்லு. உட்காரு. அப்ப தெரியும் கஷ்டம். என்ன சொல்ல உட்காரு. ஒரே தட்டு ஒன்னா சாப்பிட்டு
ஐயா, ஐயா. என்ன பண்ணா பயிற்சி வந்துட்டா நான் அப்பப்பா. உட்காருனா உட்காரு கம்முனு. யாரு வேணாலும் யார வேணாலும் கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த கேள்விக்குள்ள நான் பதில விளக்கி சொல்றது அதான் எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு மார்கழா நீ யாரா இருந்தாலும் வெளியே வரும்போது வேலைக்கார பசங்களை கூப்பிடுறீங்க. முன்னாடி நாங்களும் ஓடியாரோம். ஏன்னா ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க. கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறை பதில் சொன்னாலும் அடிக்கதான் போறீங்க. குதர்க்கமா பேசினா அடிக்கதான் போறீங்க. ஏனென்றால் அடிக்க பிறந்தவர்கள் நீங்க. ஆமா அம்மா அது போட்டு கேச்சு கிடக்குற ஒரு டப்பா மைக் அதாவது அம்மா தாலியா அம்மா தாலியா இருக்க தாலியா இருக்கத்திலே இருங்க ரெண்டு பேரும். அதனால நான் என்னன்றேன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி சிசி உங்களை கேள்வி கேட்பா. அந்த கேள்விக்கு உங்களால முடிஞ்சா பதில் நீ சொல்லு பாப்பா. சொல்லு 29 மா வரணும். 29 மா வரணும். ஆனா பதிலும் விளக்கும் பொருள் அதுல அடங்கி இருக்கணும். அடமானம் போட்டேன் போட்டேன் 29 மா வரணும். விடை அதிலே இருக்கணும், பதில் அதிலே இருக்கணும், பொருள் அதிலே அடங்கி இருக்கணும். பதில விடை எல்லாம் ஒண்ணுதாங்க. அதுதான் சொல்றேன். உனக்கு ரொம்ப மூளை இல்ல சொல்றேன். விளக்கமும் விடையும் அதிலே சேர்ந்து இருக்கணும்ன்ற அவன். விசித்திரமான கேள்வி ஆகுது. உனக்கு தெரிஞ்சா இல்லவா இல்ல குள்ள போனவா இப்ப வீட்டுல நீ இருக்கிறன்னு வச்சுக்க. நான் இருக்கேன். ஆமா வீட்டுல உங்க கொண்டாட்டி இருக்காங்க, உங்க மனைவி. இப்ப 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்க. சரி 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்க. எவ்வளவு ஒரு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்வேன்? இறப்பது கணவன் மனைவி இருவர். அப்படி இருவருக்கு ஒரு கையச்சு போட்டா போதும். ஊர்ல வந்தா மட்டும் பேசி நித்தி தூண்டுறாங்க, கையச்சு போடுறாங்க. சொல்றேங்க. சரி கையச்சு போடுற உட்காரு. ஒரு சோறு வேற, வீட்டு குடும்பம் வேற. சரி என்னவோ குடும்பம் உட்காரு உட்காரு. 40 பேர் சாப்பிடலங்க. சரி கையச்சு போடுற, உனக்கும் மனைவி சேர்த்து கையச்சு போடுற. அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு 4 விருந்தாடி வந்துடுறாங்க. அந்த நேரத்துக்கு விருந்தாளி வந்துடுறாங்க. சரி அப்ப நீ அந்த கையச்சு போறியா? அந்த கையச்சு பத்துமா? இறப்பது இருவர் வந்திருப்பாங்க 3 பேரு. ஆமா எப்பரா கையச்சு பத்தும்? பத்துமா? பத்துமா? 29 மாசம் சொன்னால அதுல 10 மா இல்ல அம்மா 10 மாயான்ற 10 மா. ஆட வக்கால போய் 29 மால 10 மா வந்துச்சு. 10 மா வந்துச்சு. மீதி இருக்கிறது 19 மா ஆகுது. இப்ப ஒரு சின்ன பையன் எடுத்துக்கோ. 10 குழந்தை அந்த பையன் எடுத்துக்கோ. அந்த பையனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் ஆசைதான்டா. எல்லாருக்கும் ஆசைதான். தேனி நீ சாப்பிட்டுக்கிறியா? தேனை சாப்பிடறதாடா. கையில ஊத்தி நக்கி சாமாடா. அப்ப நக்கி இருக்கிற நக்கனையா இல்லையா? தேனை நக்கனையா இல்லையா? தேனை உள்ளங்கையில ஊத்தி நக்கி சாப்பிடணும். சிஷ்யா நக்கற பையன்டா. நக்கிதான் சாப்பிடுவாமா? சொல்லிட்டு பையன் என்ன மூணு காட்சியில இருப்ப அப்படியே உச்சாரணா வந்தேனே குறையா செத்துருவ நீ உட்காரு. அதனாலதான் ஊறுகாயும் தேனையும் 2த்தையும் நக்கிதான் சாப்பிடணும். சரியா? அந்த சின்ன பையனுக்கு தேனி மேல ரொம்ப சைலண்ட் ஆசை. தேனு மேல ஆசை. அந்த பையன் தென்னை மரத்து அடியில் நின்னுங்கிறான். மேல தென்னை மரத்துல தேனு ஊடு கட்டிங்குது. இல்ல அந்த சின்ன பையனுக்கு தேனு மேல ரொம்ப ஆசைங்க. மேல தென்னை மரத்துல தேன் கூடு கட்டிங்குது. கீழே சின்ன பையன் பாக்குறான். அந்த தேன் கூடு அவனுக்கு எட்டுமா? சொல்லு. குழந்தை அது அடி தென்னை மரம் வீரமா தான் உயரங்குது. அதுக்கப்புறம் உயரத்துல இருக்கிற தென்னை மரத்துல இருக்கிற தேனை எட்டும். எட்டாதரா எட்டுமா? குழந்தைக்கு எட்டாதரா. எட்டுமா? எட்டாதரா. எட்டுமா? வாய மட்டும் முதல்ல 10 மா இப்ப 8 மா மொத்தம் 18 மா. மீதி இருக்கிறது 11 மா ஆகுது. இப்ப எங்க வீட்டுல பூனை உங்க வீட்டுல எலிக்குது. எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியாண்டா வந்தா அந்த எலி 5 மா. பூனை எலிங்க பகை. பூனை எலி பார்த்தா விடாது. அப்படின்னு சொல்ல அஞ்சாதரா. 5 மா.
அஞ்சு அஞ்சு மா 5 மா. ஓ மா என்ற வார்த்தை அஞ்சு மா எருமாடு சென்னைக்கு போகுது அண்ணா 5 மா வந்துச்சா? மீதி இரு. 6 மாகு. இது 1000 பேர் சபை. நான் நாடகம் தான் நம்ம நத்திங்கிறோம். அதனால நான் எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது. சுருக்கமா சொல்லிடுறா இத கூட இப்ப அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இப்ப நீ சூரவேஷம் இல்ல, நீ சூரவேஷம் கிடையாது. டேய் நான் ஆடிக்கிட்ட சூரவேஷம். ஏய் சூரவேஷம் கிடையாது நீ. இப்ப இது கிடையாது. இப்ப நீ ஸ்ரீதரு, அவன் பூவரசன், நான் விநாயகம். இப்ப நம்ம 3 பேரும் டீ கடைக்கு போய் டீ சாப்பிடுறோம்னு வச்சுக்க. அப்ப இந்த கேள்வி கேக்குறேன். அப்ப இந்த கேள்வி கேக்குறோம். ஏய் டீ கல்ல உட்கார்ந்து அதேதான். இப்ப நீ சூரவேஷம் கிடையாது. அந்த காலக்கே போடு. இப்ப நம்ம டீ கல்ல இருக்கிறோம். இப்ப நீ ஸ்ரீதரு. டேய் ஸ்ரீதரு, டீ சாப்பிடுங்க இப்போ. டீ. ஏய் அடங்கமா மத்த டீ. டீ சாப்பிடு. டீ சரி சரி. கேளுடா சிஷ்யா. மச்சான் மீதி இரு எவ்வளோ? 6 மாகு. சரியா? இப்போ உன் பொண்டாட்டி தேவடியா? நீ இப்ப ஸ்ரீதரு, அவன் பூவரசன், நான் விநாயகம். கதைக்கு இப்ப கதையில யாரு? உன் பொண்டாட்டி தேவடியா? என் பொண்டாட்டி பத்தினி. அவர் மனைவி தேவடியா? உன் பொண்டாட்டி பத்தினி. ஏன் அதை மாத்தி உன் மனைவி தேவடியா இவர் மனைவி பத்தினி? கதை வராது. அது சத்தியமா வராது. இன்னைக்கு வெடிகால 5 மணி வரைக்கும் நடத்தினாலும் கதை வராது. எப்படி? எல்லாருமே தெரியும். ஹரிச்சந்திரா நாடகத்தையும் வாலி மோட்ச நாடகத்தையும் ஒன்னா சேர்த்தனா கதை வரும். அது எப்படா? அது கிரேதா யுகத்துல நடந்தது ஹரிச்சந்திரா புராணம், கிரேதா யுகத்துல நடந்தது ராமாயணம். ராமாயணத்துல ஒரு பகுதி வாலி மோட்சம். அதுக்கு இது எப்படி கதை வரும்? வராது. அது போல அந்த மாதிரி ஊரு பொண்டாட்டி யாரு? யாரு உன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி யாரு? பத்தினி. பத்தினி. கதை. ஆமா. இப்போ உன் பொண்டாட்டி தேவடியா வந்து என் பொண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியான்னா என் பொண்டாட்டிக்கு மனசு ஆறுமா? ஒரு பத்தினி பார்த்து வந்து சொன்னா ஆறுமாடா? ஆறுமா? ஆறுமா முடிஞ்சு போச்சா? 29 வந்துட்டா? இப்ப தெத்தா கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றதுதான் கஷ்டம். இப்ப தெரிஞ்சீங்கன்னா கத்துக்கிறோம். இன்னும் நிறைய பாடுது. அதை விடு. அவங்க வர வெங்கட கவி வந்த விஷயத்தை பேச மணி யாரு? சரி சைலண்ட் சைலண்ட். தயவு செய்து சிரிக்க மட்டும் கதை கேளுங்க. தயவு செய்து அமைதியா இருக்க. சைலண்ட். எந்த அளவுக்கு அமைதியா இருக்கலாம் அந்த நாடகம். தயவு செய்து அமைதி. சைலண்ட் பேசு. கதை நடக்க போயிடும். மழை போல பெய்யுது பனி, பாவம் நாய் போல கத்தி கிடக்குறான் ஒரு ஆள். தயவு செய்து அமைதி. சைலண்ட். எந்த அளவுக்கு அமைதியா அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. சைலண்ட். தயவு செய்து அமைதி பேசு. அவர் என்ன சொல்லிங்கிறாரு? மத்த செக்கோல கட்டினுங்கிறீங்க. செக்கோல கட்டினுங்கிற இன்னும் ஆரத்து பப்பு வேஸ்தானா? வர சூற வேசங்களுக்கு ஆமா இல்ல அப்படின்னு சொன்னாலும் பேச்சு வரும். ஏமாத்துல உடம்பு பேச்சு உள்ளதான் கொட்டவெல்லாம் போய் சாணி மாடி சாஞ்சாம சாணி மேல மேல வந்து எல்லாம் சுத்துருப்பாரு. என்ன சிசிய குஷி இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு மொசிக்கிற நீ? அப்படால கொட்டுருவா. வேற எல்லாம் வச்சுக்கிற நீ சும்மா இருங்க. சொன்னா பேசுகிறான். பேசுங்க பேசு. உள்ள போய் வச்சுக்கிற பேசு. சரி விடுங்க பேசு. வீட்டுல கடைத்தான் இங்க வந்தனா நீயும் அம்மால பபுனாஸ் தான் ஆடுற, நானும் பபுனாஸ் ஆடுறேன். உனக்கு கொடுக்குற சம்பந்தம் மொத்த எனக்கு தர்றாங்க. வந்தா நான் அம்மால நான் மட்டும் அடி ஏற்றி வச்சுருக்கேன். என் மொத்த குத்துகள் அடுக்கிற நீ வாங்கச்சு மொத்த நீ பேசுற என்கிட்ட பேசுறீங்க. ஊர்ல மொத்தம் பூரா ஊட்டி அடிப்போம்.
குருடா அவரு. சூத்து முன்னு கம்மன் நீயே கால் மச்சா கம்மன் ஓவரா மொத்த சண்டைக்கு ஒண்ணு அது அடிப்படியா அடிப்படியா என்ன பண்ண சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததா? போய் உக்காந்துங்கண்ணே. சுவிட்ச மட்டும் அமுக்கிங்க. மற்ற சொருகிற வயல பொடிங்க சூத்திர சொருகிட்டு ஏரியத்துல என்ன ஊற்றிங்க? வயசுக்கு மரியாதை குத்துற வாங்க ரைடு போடுறது மற்ற பிள்ளை கம்பேர் பண்ணிக்கிற யார் யார்? டேய், டேய். டேய், விட்றா, டேய், விட்றா. விட்றா. வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுடா. உனக்காக மரியாதை கொடுக்குறேன் நானு. டேய், என் மூஞ்ச பாத்து விட்றா. மூஞ்ச சூத்தா பாத்துங்க. எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒன்று தான் முடிவு ஒன்று இருக்கும். நீ பேசு. அடுத்த பக்கம் ரெண்டு நாள். வந்து தான் சொல்லிக்கிறீங்க. அடுத்த வசந்த சொல்ல வர்றீங்க. அடுத்த வசந்த பேசு. டேய், அந்த பக்கம் ரெண்டு நாள். ஐயோ ஐயோ அதை விட்டு வேற பேசுறா. சண்டை வர சண்டை வர கண்டோர் கதைகளுக்கு 30 பக்கம் ஜவர்கள் 40 பாஸ் என்ன எம்பரவா செத்தா வெத்தா அனவா. குருவே குருவே சாமி குருவே அடியேன் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு குருவே. முந்தி பிறந்தவண்ணா முதல் பூண்டு கருத்தவண்ணா ஜாதிக்கெல்லாம் பெரிய வீர ஜாம்பவண்ணா ஆடை மேல் ஏறி அறம் செய்த ஹரிச்சந்திர மகனை அடிமை கொண்டவண்ணா 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வெள்ளி தமக்கெடுத்து தங்களுக்கு பாடி வந்துச்சா காளியம்மா கது தெரு ஹரிச்சந்திர கூட போட்டா அப்படி 30 கோடி ஜவர்கள் 48 சிக்கனம் என்ன எம்பரவர் செத்த அனைவரா தங்களுக்கு அதக்க உதயகிரி அஸ்தகிரி ஆண்டு வரக்கூடிய கண்டன் காக்குழன்றா பேரு பத்தியாடா குண்டா கூர்கோழி இல்ல வாத்து கோழி நாடு உதயகிரி கோய்கிரி கோயிகிரி சாமி மேல போடுறது கோயிகிரி அப்படி கிடையாதா? உதயமாவது சூரியன் முதல் சூரியன் அஸ்தமாவது இதுவரை சூரியன் உதயத்திலிருந்து அஸ்தம் வரை அனைவதுமே இவருடைய தேசங்கள். கிரை என்றால் மலை மலை சூரியன் உதயமாகும் இடம் மலை அடிவாரம் அப்படி இருக்கும் உதயகிரி உதயகிரி சூரியன் அஸ்தமாகும் இடம் அஸ்தமகிரி உதயகிரி அஸ்தமகிரி ஆடு வரக்கூடிய கண்ட என் தம்பி காக்குழா ஆமா உங்க கரத்தோட வீரத்தின் அடையாளம் சுழற்சி அடிச்சா எத்தனை பேர் உயிரா இருப்பா எத்தனை பேர் சாவானே தெரியாது. அது நேற்று வாடகை இருந்தால இது பருப்பு கடையிற மத்தியா எங்க ஆயா சட்டி பெருசா இருக்கும். எங்க ஆயா உக்காந்து கஞ்சின்னு நல்லா எதிர் இருந்து பார்த்துட்டு இருக்கும். சூப்பரா கடியும் சட்டி வந்து பறிச்சு இருக்கும். சிங்கம் போல் சீர் வரக்கூடியவன் என் தம்பி